ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இந்தியா மீது 25% வரை வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா நல்ல நட்பு நாடு என்ற போதிலும் உலகிலேயே அமெரிக்காவிடம் அதிகமாக இந்தியா வரி வசூலித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமின்றி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் இந்தியா ராணுவ உபகரணங்களை பெற்றிருப்பதையும், யுக்ரைன் போர் சமயத்தில் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவிடம் அதிக அளவில் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி இருப்பதையும் சுட்டிக்காட்டிய டிரம்ப், இதனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியா 25% வரியுடன் சேர்த்து மேற்கண்ட காரணங்களுக்காக அபராதமும் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் தாக்கின. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் பூமிக்கு அடியில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 8.8 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. பசிபிக் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் 10 முதல் 13 அடி வரை சுனாமி அலைகள் எழும்பின. நிலநடுக்கத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த நாற்காலி, மேசை மற்றும் அதன் மீது இருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் குலுங்கின. கிண்டர் கார்டன் பகுதியில் மழலையர் பள்ளி கட்டிடம் ஒன்று சேதமடைந்தது. கட்டிடத்திற்குள் குழந்தைகள் யாரும் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. கம்சட்கா தீபகற்பத்தில் செவரு குரில்ஸ் நகரில் சுனாமி தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கத்தால் மருத்துவமனை கட்டிடத்தில் உபகரணங்கள் குலுங்கிய நிலையில் அதை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. Мы его потом сняли. А наш монитор тоже болтался? Болтался, мы его потом на пол поставили. Молодцы. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு 28 மாணவர்கள் போலியான சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் கடந்த 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் இதுவரை காவல்துறையில் புகார் அளிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 5 வெளிநாடு வாழ் மாணவர்கள் போலியான தூதரக சான்றிதழ்களையும், 7 மாணவர்கள் போலி இருப்பிட சான்றிதழ்களையும், 9 மாணவர்கள் போலி சாதி சான்றிதழ்களையும் சமர்ப்பித்துள்ளனர். இதில் 3 பேர் போலியான சிறுபான்மையினர் சான்றிதழ்களையும், 4 வெளிநாடு வாழ் மாணவர்கள் போலியான உறவினர் சான்றிதழ்களையும் சமர்ப்பித்து மோசடி செய்துள்ளனர். போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்களுக்கு 3 ஆண்டுகள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோசடி மாணவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை பாயும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு 40 மாணவர்கள் போலி சான்றிதழ்கள் சமர்ப்பித்த நிலையில் அவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் மோசடி மாணவர்கள் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன என்பது சுகாதாரத்துறை அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார். கடந்த 26ஆம் தேதி தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலைக்கு பிரதமர் மோடி வருகை தரவுள்ளார். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து நேரலையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ள பிரதமர் மோடி செப்டம்பர் மாத இறுதியிலும் தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பிறகு வியாழக்கிழமை தலைமை செயலகத்திற்கு வருகை தந்து பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 21ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 7 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் வீடு திரும்பினார். 3 நாட்கள் ஓய்வுக்கு பின் முதலமைச்சர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் வியாழக்கிழமை தலைமை செயலகத்திற்கு வருகை தரவுள்ளார். அப்போது பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைப்பதுடன் துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டங்களையும் மேற்கொள்ள உள்ளார். திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் குடும்பத்தினரை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையால் விலை மதிக்க முடியாத உயிர் பறிபோயுள்ளதாகவும் 44 இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்டதால் அஜித்குமார் இறந்ததாக உடற்கூறு ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அஜித்குமாருடைய உடற்கூறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டுகின்றது. அதனால தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிவிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்த திட்டமிடு என்ற அண்ணாவின் வழியில் செல்வோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 1967 மற்றும் 1977 தேர்தல் போன்று 2026 தேர்தலில் மாற்றம் வரும் என்றும் விஜய் குறிப்பிட்டார். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்கிறது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். முதலேருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியாக செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து, உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நெல்லை இளைஞர் கவின் ஆணவ கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் கவின் செல்வகணேஷ் ஐடி துறையில் வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் தனது சகோதரியிடம் கவின் பழகியதால் வெறிச் செயலில் ஈடுபட்டதாக சுர்ஜித் என்பவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சுர்ஜித்தின் பெற்றோரும் போலீஸ் தம்பதியுமான சரவணன் கிருஷ்ணகுமாரியை கைது செய்ய கோரி கவினின் குடும்பத்தார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் சுர்ஜித் அவரது பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். பூமியின் மேற்பரப்பில் சிறு மாற்றங்களை கூட கண்டறிய உதவும் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து முதல் முறையாக இந்த செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளன. இந்த செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் உதவியுடன் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து மாலை 5:40 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S-139 motor ignited. The GSLV F-16 NISAR mission. The deafening roar of GSLV and beautiful silhouette. 11,294 கோடி ரூபாய் செலவில் 2,392 கிலோ எடையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிசார் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள், பனிப்பாறைகள் நகர்வுகள் ஆகியவற்றை துல்லியமாக கணித்து அனுப்பும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் விலகியுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் வியாழக்கிழமை மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கான இங்கிலாந்து அணியிலிருந்து தோள்பட்டை காயம் காரணமாக கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் பிரைடன் கர்ஸ், சுழற்பந்து வீச்சாளர் லியான் டாசன் விலகியுள்ளனர். இவர்களுக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல், ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன், அட்கின்சன், ஜோஷ் டங்க் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து அணியில் தற்காலிக கேப்டனாக ஓலி போப் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியில் ரிஷப் பண்ட் விலகிவிட்டதால் துருவ் ஜூரல் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. பும்ரா விளையாடுவது சந்தேகம் என கூறப்படும் நிலையில் ஹர்ஷ்தீப் சிங், ஆகாஷ்தீப், குல்தீப் யாதவ் கடைசி போட்டிக்கான அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன.